சிதம்பரம் அருகே நள்ளிரவில் திடீரென குடியிருப்பு பகுதிக்குள் முதலை புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய கொள்ளிடம் ஆற்றை ஒட்டி 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ள நிலையில் ஆற்றிலிருந்து வெளியேறிய முதலை நேற்று நள்ளிரவு தெற்கு சாலியாந்தோப்பு செல்லும் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் மக்கள் பீதியில் உறைந்தனர். 6 அடி நீளம் 150 கிலோ எடையும் கொண்ட அந்த முதலை குறித்து தகவல் அறிந்த போலீசார், தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் வந்த நிலையில் நீண்ட நேரம் போராடி முதலையை லாவகமாக பிடித்து வக்கரமாரி ஏரியில் விடுவித்தனர். முதலையால் கிராம மக்கள் கை குழந்தைகளை வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் தூங்காமல் பீதியில் உறைந்து போயிருந்தனர். தூங்கவும் இல்லைங்க, தூங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. காவை கடந்துட்டு நாங்கள் எல்லாம் மணி 1:30 மணிக்கு கீழே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அவங்கள வர வச்சு எல்லாத்தையும் ஏற்றி விட்ட பிறகு தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். இங்கே உள்ள முதலெல்லாம் எங்கே எடுத்து போய் இதெல்லாம் முதலெல்லாம் கொண்டு போய் கொமராட்சியில் விடுறேன்னு சொல்லிட்டு தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கொமராட்சி விட்டு அது தடவை அதுமாரி வந்து வீட்டுக்கு வந்து ஏறும்போது பழகுளத்துலேருந்து கிளம்பி அப்படியே வந்துடுதுங்க அந்த வடிகால் ஓரமாக. இது நைட்டு ஒரு 1:30 முதல்ல வாய்க்கால் ஓரமாக படுத்துருக்கு. புள்ளி 2 பேர் பார்த்ததால எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த முதல்ல விட அது திரும்பி இந்த ஏரியாவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை அப்புறப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நைட்லாம் தூங்கவே இல்லைங்க சார். ஒரு 10:30 மணிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறது மணி 1:30 ஆகிட்டு வீட்டுக்கு போவேன். அது பிடிச்சி அதை ஏற்றிட்டு போன பிறகு தான் நாங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகணும்.